கொள்கை எதிரி சார் யாரு? பாஜக. அதான் இந்த கொள்கை எதிரி. இதை தவிர்த்து வேற என்ன பேசினாரு இந்த 3 மாசம் 4 மாசத்துல? அரசியல் எதிரி திமுக. வார்த்தை இன்னொரு வார்த்தையா? எதிரினா எதிர்க்கணும், ஒரு வழக்காவது குறைந்தபட்சம் தொடுக்கணும். திமுகவை அவர் எதிர்க்கிற அளவு பாஜக எதிர்க்கிறது இல்லை. இல்லை எதிர்த்து தான் பாருங்களேன். ஜெயக்குமாரே பேச மாட்டேன்றாரு. விஜய்லாம் பேசினா அதனுடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்கும்னு தாவேக்கால இருக்க கீழே இருக்க தொண்டர்களுக்கு தெரியாது. பாவம் எதிர்க்காதனால எதிர்க்க மாட்டாருங்க. செங்கோட்டையன் அப்ப சேஃபா தான் இருப்பார். சேஃப் ஜோன் தான். செங்கோட்டையன் ஆல்ரெடி ஊழல் குற்றச்சாட்டுலாம் பெருசா இல்லை, முன்னாடி இருந்தது. அதெல்லாம் வந்து வழக்காடு பண்றது ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. கூட போனாங்க பாருங்க 5 பேர், அவங்களுக்கு தான் பயம். இந்த சைடு அண்ணன் சேகர் பாபு இப்போ செங்கோட்டையன் போய் பேசியிருக்கிறாருல்ல, இப்போ அதெல்லாம் பார்ப்பாங்க. இவர் எதுக்கு அவரை போய் பார்த்தாரு? இதெல்லாம் பிஜேபி பார்ப்பாங்க. ஏன்னா கோயில் வேற, கோயில் இடம் இதெல்லாம் வேற இருக்கு. கோயில்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பூ, புஷ்பம், குங்கம். ஏன்னா மக்களை வந்து இது தாமரைப்பூ சொல்றீங்களா? ஆமா, தாமரைப்பூ எல்லாம் சேர்த்து இதெல்லாம் வந்து மக்களை வந்து வாழ்வாதாரத்துக்கு என்னன்னா இல்லை, இந்த மாதிரி அரசியல் பிஜேபிக்கு வரும். அதனால இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் எதுக்கு போனார்? ஸ்கிரிப்ட்லேயே இல்லையே. இப்போ நம்ம வந்து செங்கோட்டையன் போறாரு, யூட்டர்ன் அடிக்கிறாரு, கேமராவெல்லாம் வச்சு ஜூம் பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க காலையில இருந்து. சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் குறுக்குல வந்தார் பாருங்க, சேகர் பாபு. அது வேற ஒரு மீம்ஸ் போட்டாங்க. திமுகவுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் தகவலாம் வந்துச்சு. சும்மா வரும்போது அண்ணா வாங்கினா வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு வாங்கல, அந்த மாதிரி தான். அவரே கன்ஃபியூஷன்ல இருக்கிறாரு, எங்க போறதுன்னு தெரியாம. செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையிலும் அவர் வந்து ஃபேக் அண்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர். நிறைய பேர் வந்து பன்ருட்டியாரோட கம்பேர் பண்றாங்க. பன்ருட்டியார் வந்து திங்க் டேங்க், இவர் வந்து செயல் வீரர். ஸ்ட்ராட்டஜிக் பொலிட்டீஷியனுக்கும் ஃபீல்டு ஒர்க்கர் பொலிட்டீஷியனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இவரால் செங்கோட்டையனால ஒரு வியூகத்தை சொல்லி அவர் வியூகத்தை வகுத்து அப்படியே விஜய்க்கு சொல்லிட்டு அப்படியே புரிஞ்சிடும். 40 நாள் இல்ல 40 நாள் நடுவில் பக்கத்தை காணும் மாதிரி வராம என்ன பண்றதே தெரியாம வீட்டுல முடங்கி இருந்தீங்களா இல்லையா? இப்ப சொல்றது செங்கோட்டையன் இருக்காருல்ல சார், செங்கோட்டையன் என்னன்னு சொல்லுவாரு? கூட்டம் போடலான்னு வாரு, எங்க வரீங்கன்னு வாரு. சரி, இப்போ முன்னாடி எல்லாம் எப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் நீங்க அதிமுக தொண்டர்கள் கிட்ட இல்லை கட்சிக்காரங்கிட்ட பேசுங்க. அப்படி காரை விட்டு இறங்கினாருன்னா அவர் பாட்டு மடமடன்னு போவார், எல்லாரும் போகும்போது வடக்கணும். இப்போ நாளைக்கு பனையூரில் போனாருன்னா காரு பெல் வச்சுனே இருப்பான், கதுவே திறக்காது. பொருளாளரையே வெளில நிற்க வச்சவங்க அவங்க. புதுசா வந்த செங்கோட்டையன் அவர்கள் ஐடி கார்டு எடுத்துன்னு வரல சார். இதெல்லாம் பாரு, கட்சி நிலைமை இப்படி இருந்தால் ஐடி கார்டு எடுத்துன்னு வரலாம் என்ன பண்ண முடியும்? என்ன ஜோவாவா இல்லை இன்ஃபோசிஸா ஹெச்சிஎல்லா? ப்ளீஸ் ஓப்பன் த டோர், நான் தாங்க டியூ ஹெட்டு, பேக் அண்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் தான் பார்க்குறேன் அப்படின்னு உடனே இன்டர்காமில் சார் யாரோ கணேஷா டியூ ஹெட்டா ப்ராஜெக்ட் லீடை பேசணுன்றாங்க. ஐடி நம்பர் எம்ப்ளாயி கோட் ஓகே போகலாம் சார். இதுவாக ஒரு கட்சிக்கு அழகு? தகர டின்னு கட்டுறது. அதாவது தகர டின்னு, கிரீஸு டப்பா, இந்த கரூர் சம்பவம் எல்லாத்தையும் ஒரு செங்கோட்டையனை வச்சு மறைச்சிடலான்னு பார்க்குறீங்க பத்திரிகையாளர் நீங்களாம். இப்ப